நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் பிரெஸ்ட்டில் சால்ட், பெப்பர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், முட்டை இது போட்டு ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இதை எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம சிக்கன் பிரெஸ்ட்டை வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கேஷ்யூ நட், கொஞ்சமாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், பெல் பெப்பர், சிவப்பு போட மிளகா இது எல்லாமே சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறேன். எல்லாமே சேர்த்தாச்சு, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஃப்ரை பண்ணி செப்பரேட் ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த டைமில் வேறு ஒரு பேனில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, சாப் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு லைட்டாக வதக்கிங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு குக் பண்ணி வச்சிருக்க சில்லி பேஸ்ட். இதோட ரெசிபி ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றிக்கிங்க. ஒரு 1/4 கப்பு போதும். சாஸில் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு சால்ட், பெப்பர், டொமேட்டோ கெச்சப், டார்க் சோயா சாஸ் எல்லாமே போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சிக்கன்